ஹாய் ஆல், திஸ் இஸ் அருணா. வெல்கம் பேக் டு மை சேனல். ஓகே, இன்றைக்கிங்க நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மங்கி பூ இருக்கு இல்லைங்களா, இந்த பூவை வச்சு நம்ம எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு ஒரு கட்டை மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த சைடும் ஆணி அடிச்சிருக்கு, சரிங்களா? ரெண்டு சைடுமே ஆணி அடித்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம கையில் நம்ம கட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லை. இப்போ இதில் வச்சு ஈஸியாக நம்மளுடைய ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் தான் இது. ஸோ இது எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாங்க நான் வீடியோவில் காமிக்கிறேன். ஓகேங்க, இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் இந்த த்ரெட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இந்த நூலை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல ஆணி இருக்குது, சரிங்களா? இந்த இடத்துல ஒரு குட்டி நாட் மாதிரி நான் போட்டுக்கிறேன். குட்டி நாட் மாதிரி போட்டுக்கிறேன். இதை நம்ம அப்புறமா கட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த ஆணிலிருந்து இந்த ஆணி வரைக்கும் நான் சுத்திக்கிறேன். இப்படி ஐயோ, மைக் வர அப்படியே மேல விழுகுது, சாரி. இந்த மாதிரி நான் சுத்திக்கிறேன், சரிங்களா? ஒரு 3 சுத்து சுத்திக்கிறேன். ஓகேங்களா? நமக்கு எந்த அளவுக்கு grip வேணும்னு தோணுதோ அந்த அளவுக்கு நீங்க சுத்திக்கோங்க. சுத்திக்கிட்டு இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல நம்ம நூல் பிடிச்சிருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு இந்த இதோட நான் ஒரு முடிச்சு மாதிரி போடுறேன். அந்த இடத்துல இங்க பாருங்க நான் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு. இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இந்த 4 இதை எடுத்திருக்கோம். ஸோ அதில் இந்த இதை நூலை கொடுத்து நான் நல்லா இதை ஒரு grip கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இங்க பாருங்க, நமக்கு இதில் இந்த இடத்துல எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு குட்டி முடிச்சு மாதிரி போட்டுக்கிறோம். உங்களுக்கு தெரியுதா? ஒரு நிமிஷம் காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஆணி அடிச்சிருக்கோம், 4 டைம் சுத்தியாச்சு. சுத்திட்டு இந்த இடத்துல குட்டியா இப்படி கொடுத்து ஒரு நாட் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இதுல நான் இன்னொரு நாட் கூட நான் போட்டுக்கிறேன். பாருங்க அந்த நாட் எப்படி போடுறேன்னா, இந்த இது இருக்கு இல்லைங்களா, மைக் வர டிஸ்டர்ப் பண்ணுது, சாரி. இந்த இது இருக்கு இல்லைங்களா, இத இப்படி இங்க பாருங்க, இதை வந்து நான் இப்படி வச்சுக்கிட்டு இதுல கொடுத்து இதை வெளியில் எடுத்துடுறேன். எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு நாட் மாதிரி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல நமக்கு எவ்வளவு த்ரெட் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு மீதி எல்லாம் கட் பண்ணிக்கலாம். பாருங்க, எனக்கு இவ்வளோ த்ரெட் மட்டும் போதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த சம்மங்கி பூ இருக்கு இல்லைங்களா, இதை வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கேக்குதுன்னு தெரியல. ஓகேங்க, இப்போ வந்துட்டு இந்த ஆணியில் இந்த நூலை த்ரெட்டை வந்து நல்லா கட்டியாச்சு. கட்டிட்டு இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், சரிங்களா? இப்போ இதில் மொத்தம் 4 த்ரெட் இருக்குது. ஓகேங்களா, 1 2 3 4 இருக்கா? ஸோ இதில் இந்த 3 மட்டும் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியும் இந்த 4ஆவதாக இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே நான் பூவை வச்சு பாருங்கள், இந்த மாதிரி பூ வச்சுட்டு இந்த எக்ஸஸா த்ரெட்டை நம்ம கட் பண்ண இல்லைங்களா, இதை வச்சு நான் லாக் பண்ணுறேன். இப்படி கொடுத்து நான் எடுக்கிறேன். அவ்வளோதான், இது நல்லா லாக் ஆயிக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரியே நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேங்க. இதை வச்சாச்சு. இந்த இதை எடுத்து இப்படி போட்டு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதை லாக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பாருங்க, இதே மாதிரி தான் ஃபுல்லாக கட்டணும்.
ஓகேங்க, இது வரைக்கும் எனக்கு போதும். இதுக்கு இதே ப்ராசஸ் தான் கண்டினியூவாக நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? எனக்கு இது வரைக்கும் போதும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மீதி இருக்கிற பூக்கு வந்துட்டு இன்னுமே வந்து நிறைய நான் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதனால் இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த லாஸ்ட்டாக இதை ஒன்று வச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ இது ரொம்ப ஈஸியாக நம்ம கட்டிடலாம். இந்த இதை பாருங்க, இந்த மாதிரி தான் நம்ம கட்ட போகிறோம். இது இருக்கு இல்லைங்களா, இதில் வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு ஸ்ப்ரே கொடுத்துக்கலாம். இந்த காம்பு இருக்கு இல்லையா, அந்த க்ரீன் கலர் எவ்வளோ அளவுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. தென் இந்த மாதிரி இது வந்துட்டு நான் குட்டியாக முடிச்சுக்கிட்டேன். இது வந்து இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. இதுதான் சம்மங்கி பூ கட்டுற ஈஸியான மெத்தட். இந்த மாதிரி ஒரு கட்டை வச்சுட்டு 2 சைடுமே ஆணி அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி நூலை கட்டி விட்டுட்டு நீங்கள் ஈஸியாக உங்களோட ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம். அட் தி சேம் டைம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். இதுதான் எனக்கு தெரிஞ்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஸ்ப்ரே, இங்கே கோல்டன் கலர் ஸ்ப்ரே கூட கொடுத்துக்கலாம். இங்கே பிங்க் கலர், ரெட் கலர் ஏதோ ஒன்று, இங்கே வந்துட்டு கோல்டு, இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணியும் கொடுத்துக்கலாம். இப்போது இதே மாதிரியே இன்னும் ஒரு 2 இதை இதே மாதிரியே ரெடி பண்ணி இதை நீங்கள் பிங்க் கலராகவும் அடுத்து இருக்கிறத கோல்டன் கலராகவும் நீங்கள் கொடுத்து கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு ஹேருக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இதை வந்து க்ரியேட் பண்ணணும். உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye from your Sarna. Thank you so much to all.